ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுவரைக்கும் இன்னும் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களையோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வீடியோவாச்சும் போடுங்கன்னு சொல்லி என்ன என்கரேஜ் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்காகவே இந்த வேம்பயர் டியரீஸ நான் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் 13க்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்லயே நம்ம ஜெரமி உடம்புல ஃபுல்லா அந்த டாட்டூ வளர்ற மாரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஷேன் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்காரு. ஆக்சுவலா 1 இயர் அகோ அப்படின்ற ஸ்டோரிய தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி யாரோ துரத்துறாங்க. அந்த துரத்துற நபர் யாருன்னே தெரியல. இவர் ஓடி போய் ஒரு குகைய பார்க்குறாரு. அந்த இடத்துல இந்த குகைக்குள்ள போயிடுறாரு. அந்த குகைக்குள்ள நெறைய பேரெல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த குகைக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கு. அங்க டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருக்காரு ஷேன். அப்படியே சீன கட் பண்ணி இப்ப வேற ஒரு இடத்துல இருக்க மாரி காமிச்சிட்டு இருக்காரு. ஷேன் அவருக்கு அவரே கங்ராச்சுலேஷன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போட்ல ஸ்டெஃபன், டேமன், எலினா எல்லாரும் வந்து இறங்குறாங்க. ஆக்சுவலா இவங்க கியூர தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. அங்க டேமன் பாத்தீங்கன்னா இந்த கியூர வந்து ஏதாவது ஹவாய் தீவுகள்ல வந்து ஒளிச்சு வைக்க கூடாதா, இவ்ளோ தூரம், அதாவது இந்த நோவா மெயின்லாண்டுங்கிற இவ்ளோ தூரத்துல வந்து ஒளிச்சு வைக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஷேன் பாத்தீங்கன்னா கியூர் சேஃபா இருக்கணும்னா இந்த மாதிரி இடத்துலதான் வச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அங்க ரெபேக்கா நின்னுட்டு இருப்பா. ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா ஏதோ நாட் போட்டுட்டு இருப்பா. நீ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி ரெபேக்காவை கேட்பா. ஏன் உன்னால நீயே போட்டுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்ல நீ எலினாவை எரிக்கிற பார்வையாலே பாத்துட்டு இருக்கியா, அதனாலதான் உன்னை கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா, அவன் என் பிரதரை கொண்டு இருக்கா, என்னையும் டேகரால குத்தணும்னு நினைச்சா, அவளை வந்து இது மாதிரி பாக்குறதோட நிறுத்துறனையும் சந்தோஷப்படு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எலினா தான் வேம்பயர் ஆச்சு. இவங்க பேசுறது எல்லாமே கேட்டுட்டே போயிட்டு இருக்கா. உடனே நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு கேக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு கேட்டாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவ வேகமா ஓடி வந்து ஸ்டீக்கை வச்சு குத்துறா. பட் ஆனா ரெபேக்கா தான் பயங்கர உஷாராச்சு. இப்படியே பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. உன்னால எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டெஃபனுக்கும் பழைய மாதிரி என்ன பிடிக்க ஆரம்பிச்சிச்சு சொல்லி வெறுப்பேத்திட்டு போயிட்டே இருக்கா. சரின்னு ஸ்டெஃபன் கையை கொடுக்க வர, ஆனா இவ கையவே பிடிக்கல. இந்த பாட்டுக்கு எந்திரிச்சு பழைய மாதிரி அந்த ஸ்டேக் எடுத்துட்டு போய் அவ பேக் உள்ள வைக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டே வந்த டேமன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவ வேணும்னே தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. ஆக்சுவலா நான் வந்து மூவ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல வரான், அதனாலதான் இவளை கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு எலினாவும் பாத்தீங்கன்னா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் கொஞ்ச நாள் இவளை டாலரேட் பண்ணி தான் ஆகணும் கியூர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்புறம் எலினா சரி கியூர் கண்டுபிடிச்சிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லவும், டேமன் அதுக்கு என்னால யூகிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்படியே போனியை காமிக்கிறாங்க. போனி ஜெரமியோட டாட்டோவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டோ எடுத்துட்டு இருக்கா. இந்த மாதிரி பண்றது எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கு, நீ என்ன தப்பா நினைச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் தப்பாவே நினைச்சுக்கல அப்படின்ற மாதிரி ஜெராமியும் சொல்றான். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் மேல இருக்க சிம்பிளை பார்த்து, இந்த சிம்பிள் தான் ஹண்டர்ஸ் வந்து கியூரை கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் கையில இருக்க டாட்டோவை பார்த்துட்டு, இது கண்டிப்பா கொட்சியா அண்ட் சைலஸோட ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆக்சுவலா கொட்சியா கிட்ட சைலஸ் என்ன கேட்டாருன்னா அந்த ஸ்பெல் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது இம்மார்டலா மாறுறதுக்காக. இவங்களும் அந்த ஸ்பெல் பண்ணி இவங்க சைலஸா மாறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. பட் ஆனா அதே ஸ்பெல்ல இவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க வேற ஒரு பொண்ணு மேல யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அவங்க கொன்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சைலஸ கொல்லவே முடியல. ஏன்னா அவர் தான் இம்மார்டலா மாறிட்டாரு இல்லையா. சோ அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு கேவ்ல அவரை உயிரோடயே எரிச்சிட்டாங்க. அதாவது புடிச்சு வச்சு எரிச்சிட்டாங்க. அதுக்கு ஜெராமி அது சரி ஹண்டர்ஸ் வந்து ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற ஏதாவது போட்டிருக்கா இதுல அப்படின்ற மாதிரி கேட்கவும், கரெக்டா அந்த இடத்துல ஷேன் என்ட்ரி கொடுத்து, நீ எப்ப இது கேப்ப நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, கொட்சியா தான் இந்த கியூரை கண்டுபிடிச்சது. பட் ஆனா அவங்க அந்த கியூரையுமே சைலஸோடய வச்சு எரிச்சிட்டாங்க. சைலஸ் கொட்சியாக்கு சரியான நியாயத்தை வழங்காததுனாலதான் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. அவங்களோட காலத்துக்கு அப்புறம் கொட்சியாவோட வம்சாவழிகள் தான் இந்த ஹண்டர்ஸ் எல்லாம் உருவாக்கி இந்த சைலஸை கண்டுபிடிச்சு இந்த கியூரையுமே கண்டுபிடிச்சு மொத்தமா அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் அப்படியே போறப்பயே கதெல்லாம் சொல்றேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல போய்கிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் தான் காமிக்கிறாங்க. கிளாஸ் செம்ம கடுப்பா இருக்கா. உள்ள பாத்தீங்கன்னா யாரும் வர மாதிரி சத்தம் கேக்குது. வேற யாரும் இல்ல, டைலர் தான். உனக்கு பார்க்கவே பாவமா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா, இப்ப என்ன பார்க்க பாவமா தான் இருக்கும். அதாவது இந்த வால்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாரு என்ன பார்க்கவே வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளாஸ் சொல்றான். ஒரு 2 கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் மட்டும் என்ன சும்மா இருப்பேனா, அதுக்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் கியூரை கண்டுபிடிச்சிட்டு வெளியில வந்துருவாங்க. நானும் உன் தொண்டையை தோண்டி எடுத்துருவேன், உன்னை மார்ட்டலா மாத்திடுவேன். அதாவது இப்ப இம்மார்ட்டலா இருக்கா இல்லையா, உன்னை மார்ட்டலா மாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி டைலர் சொல்றான். அதுக்கு கிளாஸ் பாத்தீங்கன்னா, டேய் நான் ஒரிஜினல் வேம்பயர்டா, என்னை இப்படி எல்லாம் மாத்திட முடியும்னு நினைக்கிறேன், என்னோட என்டையர் பிளட் லைனுமே வந்து மாத்திட முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை தான் நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க வரேன். ஒன்ஸ் உனக்கு கியூரை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கு அடுத்து நீ வந்து வேம்பயராவும் இருக்க முடியாது. உனக்கு நடக்கிறதெல்லாம் உன்னோட வேம்பயர் பிளட் லைனுக்கு நடக்கணும்னு கிடையாது. அது உனக்கு மட்டும் தான் நடக்கும் அந்த சேஞ்சஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, நான் உனக்கு கொன்னுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் உன் பிளட் லைன்ல இருக்கவங்கள யாரும் சாக மாட்டாங்க, எல்லாரும் அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி டைலர் கரெக்டா சொல்றான். அதுலயும் நான் டிபேட் பண்ற விஷயம் என்ன தெரியுமா, உன்னை எப்படி சாகடிக்கணும் அப்படிங்கறத. உடனே இவன் கிட்ட வந்து நானே சொல்றேன், என்ன மூழ்கடிச்சு கொன்னுடு, ஏன்னா உங்க அம்மா ஒரு நல்ல
ஃபைட்டர் அப்படின்ற மாதிரி அது இன்டைரக்டா சொல்றான். அதாவது அவங்க அம்மாவை கொன்னுட்டான் இல்லையா டைலரோட அம்மாவை, அது அப்படின்னு சொல்லிட்டு போறான். கியூரை தேடி போற நம்ம டீமை தான் காமிக்கிறாங்க. போற வழியெல்லாம் ரெபேக்கா பயங்கரமா எலினாவை வெறுப்பேச்சிட்டே வந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஷேன் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிணறு இருந்ததாகவும் அது அகழ்வாராய்ச்சியர்கள்லாம் தோண்டி பார்த்திருக்காங்க. அப்ப அவங்க வந்து சடனா அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கு. தேவையில்லாம வந்து ஒரு பைத்தியம் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களாம் ட்ரை ஆகி ஒரு ரீசனே இல்லாம நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதை லெஜெண்டுங்கிறவரு ஒருத்தர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ அவர் கன்ஃபார்ம் பண்ணதெல்லாம் ட்ரூ தானாலும் பின்னாடி வந்தவங்க இதெல்லாம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிணறு சுத்தி நிறைய சத்தங்கள் வர்றதாகவும் ஒரு மர்மம் இருக்கிறதாகவும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப வந்து அது ஒரு மேஜிக் கிணறா அப்படின்ற மாதிரி போனி கேக்குறா. அதுக்கு ஷேன் அங்க இருக்க காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு விஷம் இருக்கு. சோ கண்டிப்பா இதுல ஏதாவது உண்மை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீங்க இதெல்லாம் நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா இங்க மேஜிக் இருக்கு அப்படின்ற மாதிரி ஷேன் சொல்றாரு. அது மட்டும் இல்ல என் வைஃப் என் சன் எல்லாரையுமே நான் அடுத்தடுத்து இப்படிதான் இழந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஷேன் பாஸ்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவரோட பிளட்ட வந்து அந்த கிணத்துக்கு ஆஃபர் பண்ணிருப்பாரு. ஆஃபர் பண்ணா இந்த மாதிரி இவங்க பாக்கணும்னு நினைக்கிற நபர்களை அவங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கயிறு வழியா அந்த கிணத்துக்குள்ளே இறங்கிருக்காரு. சடனா வந்து அந்த கிணத்துக்குள்ள விடுற மாதிரி ஆயிடுச்சு. கீழே விழுந்துறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபோட ஸ்மைல் சத்தம் எல்லாமே கேக்குது. அப்புறம் பார்த்தா அவங்க ஒய்ஃபை வந்து நின்னுட்டு இருக்காங்க. சோ வந்து அது அவருக்கு சந்தோஷம் கொடுத்திருக்கு. நான் இப்படிதான் வந்து என் ஒய்ஃபை பார்த்தேன், என் பிளட் மூலியமா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இப்ப பிரசன்ட்ல சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே எல்லாரும் போயிட்டே இருக்கும்போது சரணா ஷேன் பாத்தீங்கன்னா கத்துறாரு, எல்லாரும் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பாத்தீங்கன்னா பெரிய ட்ராப்பா செட் பண்ணிருக்காங்க. இங்க ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜெராமி தண்ணி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சரி இந்தா என்னோட தண்ணியை குடி அப்படின்ற மாதிரி எலினா தண்ணி கொடுப்பா. பட் நீ இதெல்லாம் நம்புறியா அப்படின்ற மாதிரி ஜெராமி கேக்குறான். தெரியல, இந்த மாதிரி இருந்தா நல்லாதான் இருக்கும், அதாவது நம்மள பிரிஞ்சவங்களை பாக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றா அவளும். அப்ப யாரும் மர்மமான ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஜெராமியை கொல்லணும்னு ட்ரை பண்றான். பட் ஆனா இவள வந்து பாத்தீங்கன்னா எலினா காப்பாத்திடுறா. ஆனா அந்த மர்மமான நபரை வேற யாரும் கொண்டுறாங்க. அது யாருன்னே தெரியல. எல்லாரும் நடந்து போய் ஒரு இடத்த பாக்குறாங்க. அங்க ஒரு வீடு மாதிரி இருக்கு. இது என்ன இடம் அப்படின்ற மாதிரி கேட்கும். அதுக்கு ஷேன் சொல்றாரு, இங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்ப்ரிங் லீவுக்காக வந்திருக்காங்க. பட் ஆனா எல்லாருமே இறந்து போய் தான் கிடைச்சிருக்காங்க. அவங்க பிளட் ஃபுல்லாவே ட்ரையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ரெபேக்கா பாத்தீங்கன்னா பாவம், அவங்க எல்லாம் பாவம், ஆனா இது நமக்கு லக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. யாரு கூட தூங்க போறது அப்படின்ற மாதிரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டேமன் பாத்தீங்கன்னா கரெக்ட் தான், இங்க வேற ஒரு மிஸ்ட்ரி மேன் சுத்திட்டு இருக்கான், கையில வந்து ஆயுதங்கள் வேற வச்சிட்டு இருக்கான், இதுல கேம்ப் வேற போடணுமா அப்படின்ற மாதிரி டேமன் கேக்குறான். ஷேன் வெளியில இப்படி ஹைக் பண்ணி சுத்திட்டு இருக்கிறத விட இங்க இருக்கிறது தான் சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல, டேமன் என்ன சொல்ல வரான்னா நம்ம வந்தமா கியூர் எடுத்தோமா வெளியில போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதான்னு ஷேன் கேட்க, ஆமா இப்ப போய் இம்மார்டலா இருக்கவன ஒருத்தனை போய் எழுப்ப போறேன்னு சொல்றியே, வேற என்ன நினைக்கிறது அப்படின்ற மாதிரி டேமன் சொல்றான். அதுக்கு ஷேனும் சூப்பரான பதில் அடி கொடுக்குறாரு. எனக்கும் உன்னை பார்த்தா ஷாக்கா தான் இருக்கு. கியூரை கண்டுபிடிச்சா இருக்கிறதுல அதிக லாஸ் உனக்கு தான், அதாவது இவன் எலினா வந்து ஹியூமனா மாறிட்டா உனக்கு தானே லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. டேமனும் கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இது பின்னாடி இருந்து எலினா கேட்டுட்டு இவன் அப்செட்டா முன்னாடி போயிட்டு இருப்பான். ஓடி போய் சொல்றான், அவர் என்ன சொல்றதுன்னே தெரியாம சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமா அது நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி டேமன் சொல்றான். அதுக்கு எலினா பாத்தீங்கன்னா நீ நினைக்கிறியா நான் இந்த கியூர் எடுத்துட்டு இந்த லவ்ல இருந்து வெளியில போயிடுவேன் நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இல்ல நான் என்ன சொல்றேன்னா நாளைக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த கியூர்னால எவ்வளவு நல்லதுன்னு யோசிச்சு பாரு. இந்த கியூர் கிடைச்சது ஜெராமி என கொல்ல வேண்டாம், போனியோட அம்மாவையும் மாத்திடலாம் ஹியூமனா, இந்த கிளாஸையும் நம்ம ஒழிச்சு கட்டிடலாம், யார் வேணாலும் திருப்பி ஹியூமனா மாறலாம், இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா என்ன வேணா மாறலாம், என்னோட ஃபீலிங்ஸ் மட்டும் மாறவே மாறாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திடுறா. கேரோலின் டைலரை பக்கம் வந்திருக்கா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி டைலர் சொல்றான். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், நான் இங்கேதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது இவனை கொல்ற வரைக்கும் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நான் டைலரு. சரி அப்ப இங்கே பண்ணு, நான் இங்க இடத்தெல்லாம் சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி துணியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கிளாஸ் பாத்தீங்கன்னா கடுப்புல, உன்னோட அம்மா இறந்துட்டாங்க, இங்கே என் தம்பியும் இறந்துட்டான், சோ நம்ம 2 பேரும் ஒரே மாதிரிதான், போனிக்கு கால் பண்ணி என்னை விடுதலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு கேரோலின் கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், எல்லாத்தையும் மறந்துட்டியா கேரோலின், நான் உன்னை காப்பாத்திருக்கேன், அவனை வேர்வொல்ஃப் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன நீ வந்து கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்க, நீ அவன் அம்மாவை கொல்லிட்டு இருக்க, மறந்துட்டியா நீ யார் வீட்டுல இருக்கன்னு, எலினாவோட ஆண்டி வீட்டுல இருக்க, அந்த ஆண்டி ஜென்னாவையுமே நீ கொன்னுட்ட, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி என்னோட எனர்ஜி கூட நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா கண்ணை வைக்கிற நேரத்துல நம்ம கிளாஸ் பாத்தீங்கன்னா எதையும் எடுத்து அவ வயிற்றுலயே குத்தி அப்படியே உள்ள இழுத்து பாத்தீங்கன்னா அவளை கடிச்சிடறான். அங்கேயே அவ கீழே விழுந்துடுறான். இந்த பக்கம் டைலர் நோ அப்படின்னு கத்துறான். இப்பதான் அவ பேசின எல்லா
கலரிஸும் வர்த்தா இருக்கு அப்படின்ற மாதிரி கிளாஸ் திமிர்ல சொல்றான். ஸ்டெஃபன் ரெபேக்காவை காமிக்கிறாங்க. ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா அந்த கல்ல கையிலேயே வச்சுட்டு இருக்கான். இதே கையிலேயே வச்சுட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி ரெபேக்கா கேட்கறா. கியூர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது என் கண்ணை விட்டே நகராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சடனா சுத்தி சுத்தி ஏதோ சவுண்ட் கேக்குது. இவ பயத்துல என்ன பண்றானா இவனோட ஆமை பிடிச்சிக்கிறா. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ஏதோ சத்தம்லாம் கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுக்காக என்னோட கையை உடைச்சிடாதமா அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் சொல்லிட்டு இருக்கான். சரி நீ ஒரு ஒரிஜினல் வேம்பயருங்கிறத மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான். நான் ஒரிஜினல் வேம்பயர் தான், எனக்கு நிறைய பவர் இருக்குதான், பட் ஆனா சம்டைம்ஸ் எனக்கும் பயம் வரும்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி அதுக்கப்புறம் வந்து இப்ப கியூர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா எலினா ஹியூமனா மாறிடுவா. உன்கிட்ட ஓடி வந்துட்டானா திருப்பி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைலாம் பெத்துக்கிட்டு அப்படியே ஒன்னா வயசாகி செத்து போறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஸ்டெஃபன் திருப்பியும் நீ ஏன் கியூர் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், நீ ஒரு ஒரிஜினல், நீ ஒரு பெர்ஃபெக்டான வேம்பயர் இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆமா இது ரொம்ப ரொம்ப ஆனா கஷ்டமான விஷயம், இந்த மாதிரி நார்மலா வாழ்றதுக்கு நானும் விரும்புறேன், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு ஸ்டெஃபன் திரும்பியும் பாத்தீங்கன்னா நானும் கியூர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து எலினாக்காக இல்ல எனக்காக, நானும் ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழணும்ன்றதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க ஷேன் கிட்ட போனி வந்து இந்த டேட்டூல எங்கேயுமே வந்து இதுக்கான ஸ்பெல்லே இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்காக ஸ்பெல்லாம் தனியா கிடையாதுமா, உனக்குள்ள இருக்க ஸ்பெல்ல தான் நீ வந்து பண்ண போற, அதாவது இந்த எக்ஸ்பிரஷனை தான் நீ பண்ண போற அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. அதுக்கு ஷேன் நல்லா கேட்டுக்கோ, இந்த எக்ஸ்பிரஷன்லாம் நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், இது வந்து ஒரு பேட் தான், பட் ஆனா இது நடக்கிற ஃபுல் டைம்லயுமே நான் கூடயே தான் இருப்பேன். அப்படியே டேம் வந்து நடுவுல வந்து இந்த ட்ரஸ்ட் பார்ட்டை பத்தி நீ பேசவே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கும் பாத்தீங்கன்னா ஷேன் என்ன நம்புங்க, இது வந்து எவ்வளவு பேட் ஆனாலும் நான் கூடயே தான் இருப்பேன், ஆனா நீ ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இது ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்திடும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. மோசமாயிடும்னா எந்த அளவுக்கு மோசமாயிடும் அப்படின்ற மாதிரி டேமன் கேக்குறான். மோசம்னா இந்த மாதிரி என்னோட பையன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான், பட் அதனால என் வைஃப் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா, சோ அவனுக்கு எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் யூஸ் பண்ணா, அதாவது இந்த கியூர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணா, பட் ஆனா அதுல அவ இழந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், என்னது உங்க வைஃப் ஒரு விச்சா அப்படின்ற மாதிரி போனி கேக்குறா. ஆமா என் வைஃப் விச் தான், அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான டிசிப்ளினே இல்லாத விச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி போனி கேக்குறா. நான் இதெல்லாம் சொல்லி உன்னை பயமுறுத்த வேணாம் தான் பார்த்தேன். நடந்தது என்னன்னா என் பையனை திருப்பி கூட்டிட்டு வர முயற்சியில அவ ரொம்பவே அதிகமா பண்ணிட்டா, அதுலதான் அவ இறந்துட்டா அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அப்ப உங்க வைஃப், அப்ப இறந்து போன உங்க வைஃப் யூஸ் பண்ண ஒரு எக்ஸ்பிரஷனை தான் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவ கோவமா கேக்குறா. நல்லா புரிஞ்சுக்க போனி, ஒரு பக்கம் நான் கூடயே இருப்பேன், அந்த எக்ஸ்பிரஷன் முன்ன சாப்பிடுறதுக்குள்ள நான் வந்து உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்த டேமனும் இன்னொரு பக்கம் அவளை ஒரு பாம் மாதிரி நீங்க உருவாக்கி இருக்கீங்க, சோ இவ எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுவா அப்படியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஷேன் நல்லா கேட்டுக்கோங்க, நான் இங்க வந்திருக்கிறது சைலஸ உயிர் தெழுப்பறதுக்காக மட்டும்தான். அவர் உயிர் தெழுந்தாதான் இறந்தவங்களெல்லாம் அவர் உயிர் தெழ வைப்பாரு. ஆனா நீங்க எல்லாம் இதை நடக்க விடாம பண்றீங்க போல. ஒருவேளை கியூர் கிடைச்சிட்டா நீங்க என்ன கொன்னாலும் கொன்றுவீங்க, ஆனா போனி என்ன காப்பாத்துவா, போனி என்ன காப்பாத்துற மாதிரி நான் அவளை காப்பாத்துவேன். அப்படியே ஜெராமிய காட்டுறாங்க, தூங்கிட்டே இருக்கான், பட் ஆனா அவங்க யாரும் வந்து போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எந்திரிச்சு பொறுமையா பாத்துட்டு இருக்கான் இருட்டுல. டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மர்ம மனிதன் ஜடா முடியோட இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து இவனை தூக்கிட்டு போயிட்டான். அப்படியே சீனை கட் பண்ணி கெரோலினை காமிக்கிறாங்க. கெரோலின் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா, என்னால முடியல முடியல அப்படின்னு. நீ கவலைப்படாத, நான் அவனை காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி டைலர் சொல்றான். எப்படி காப்பாத்துவ, எனக்கு அவனோட பிளட் இருந்தாதான் நீ எனக்கு காப்பாத்துவ அப்படின்ற மாதிரி. நம்பு, நான் அவனை பிக்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி டைலர் சொல்றான். அப்படியே கிளாஸ் கிட்ட போயிட்டு நீ அவளை இப்ப ஹீல் பண்ணனா அவ இறந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா சரி ரத்தம் தானே வேணும் அப்படின்ற மாதிரி இவன் வந்து கையில வந்து கைய கடிச்சு குடுக்குறான். பட் ஆனா இதுதான் உனக்கு வேண்டுமா, நான் வின் பண்ணணுமா நீ வின் பண்ணணுமான்றதுல நான் தோத்துட்டேனே வச்சுக்கிறேன், நீ ஜெயிச்சுட்ட, அவளை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு புரியலையே நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி திமிராவே கிளாஸ் கேட்டுட்டு இருக்கான். ப்ளீஸ் சேவ் பண்ணு அப்படின்ற மாதிரி ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லவும், இப்பதான் நான் கேட்க நினைக்கிறது நீ பேசுற அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரம் முன்னாடிதான் நீ என்னை எப்படிலாம் கொல்லணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருந்த, பாத்தியா நிலைமை இப்ப எப்படி மாறிடுச்சுன்னு, சோ நீ என்னை எதிர்த்தே பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் கிளாஸ். உடனே டைலரும் வேற வழியே இல்லாம நான் உனக்கு திருப்பியும் ஸ்லேவ் ஆயிடுறேன், நான் உனக்கு நீ என்ன வேணுமோ அதெல்லாம் நான் செய்யறேன், சோ இப்ப அவளை காப்பாத்து அப்படின்ற மாதிரி டைலர் சரண்டர் ஆயிடுறான். ஆனா கிளாஸ் பாத்தீங்கன்னா நோ, முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சோ கெரோலினுக்கு வேற வழியே இல்லாம என்னை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போ, என்னால இவனை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க எல்லாருமே காலையில ஜெராமிய காணோம்னு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. சரி போனி என்ன
என்ன பண்ண போறான்னா, நான் லொகேட்டர் ஸ்பெல்ல போட போறேன் அப்படின்ற மாரி போறான். உடனே ஷேனும் பாத்தீங்கன்னா, சரி நான் போனிக்காக நானும் போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். டேமன் பாத்தீங்கன்னா, இவன வந்து வாட்ச் பண்றதுக்காக நானும் போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். சரி நீங்கலாம் இத பண்ணுங்க. நாங்க போய் வந்து இந்த ஐலாண்ட்ல இருக்க ஸ்பேஸ்லலாம் போய் தேடி பாக்குறோம் அப்படின்ற மாரி எலினா சொல்லிர்றா. இவங்க 3 பேரும் இந்த பக்கம் போயிடுறாங்க. ஷேனும் உள்ள வந்து ஃபோன்ல சிக்னல் இருக்கான்னு பாக்குறாரு. டேமனும் வந்து பாத்தீங்கன்னா, என்ன சிக்னல் கிடைக்கலையா அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கா. ஏன் யாருக்காவது கால் பண்ண போறியா? அதாவது ஜெரமிய யார் தூக்குனாங்களோ அவங்களுக்கு கால் பண்ண நினைச்சிருக்கியா? அப்படின்ற மாரி டேமன் டவுட்டாவே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஷேன் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து நீ என்ன நம்பல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். ஆமாண்டா உன்னை எப்பவுமே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சேர்ல புடிச்சு தள்ளி சொல்லு கியூர் எங்க இருக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஷேன் பாத்தீங்கன்னா அது அந்த மேஜிக் கிணறுக்குள்ளதான் இருக்கு. அதுக்குள்ளதான் அந்த கியூரும் சைலஸையும் வந்து புதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இது எனக்கு ரொம்ப நம்ப தகுந்த இடத்துல இருந்து இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே பாஸ்ட காமிக்கிறாங்க. பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவர் எந்திரிக்கிறாரு. அதாவது கிணறுக்குள்ள விழுந்திருப்பாரு இல்லையா, அவங்க ஒய்ஃப் கூடயே தான் உட்காந்துருக்காங்க. உனக்கு நிறைய ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஐயோ ஐயோன்னு பயந்துட்டே இருக்காரு ஷேன். ஒன்னும் பயப்படாத, இவ்ளோ பிளட் வந்ததாலதான் இந்த பிளட் என்னை இங்கேயே வச்சிருக்கு, அதனாலதான் உன் கண்ணுக்கு நான் தெரியறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வைஃப் சொல்லியிருப்பாங்க அந்த கிணத்துக்குள்ள இருக்கும்போது. இப்ப இந்த விஷயத்த அங்க சொல்றான். ஒரு துளி ரத்தமே வந்து நமக்கு என்ன தேவையோ அதை காட்டும். அப்ப 2 லிட்டர் ரத்தம் எல்லாம் என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அதுக்கு டேமன் உன் வைஃப்க்கு எதுக்கு கியூர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, அவகிட்ட எல்லாமே இருக்கு, பட் ஆனா சைலஸ்க்கு தான் இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஷேன். இப்ப அப்படியே பாஸ்ல காமிக்கிறாங்க. அவரு நம்ம இடத்துக்கு கீழே இருக்க கல்லறைக்குள்ளதான் இருக்கிறாரு. சோ இது ஸ்பெல் இருந்தா மட்டும் தான் அவரை வேலை கொண்டு வர முடியும். அந்த ஸ்பெல்ல நீங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வைஃப் பாஸ்ட்ல சொல்லியிருப்பாங்க. சோ இதெல்லாம் இப்ப டேமன் கிட்ட வந்து ஷேன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஹண்டர்ஸ் மார்க்கை கம்ப்ளீட் பண்ணி பழையபடி கொட்சியாவோட அதிகாரம் வெளியில வந்தாதான் நம்ம இந்த ஸ்பெல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவன் திருப்பியும் கீழே பிடிச்சி தள்ளி விடுறான் டேமன். சரி பானிக்கும் இந்த கிரேசி விச்சுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்படியே சீனை கட் பண்ணி போனியை காமிக்கிறாங்க. ஜெரமியோட ட்ரெஸ்ஸை வச்சு அந்த லொகேஷனை வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஸ்பெல் போட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த நெருப்பு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஃபார்ம் ஆகும். அந்த நெருப்புல அவனோட ட்ரெஸ்ஸை போட்டதும் அந்த நெருப்பு ஒரு இடத்துக்கு ஃபார்ம் ஆகிட்டே போகும். இவன் அந்த நெருப்பை தொடர்ந்து போயிட்டே இருப்பா. திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா காத்தடிக்கும். அவ காதுல ஏதாவது சத்தம் கேட்கும். இங்க எலினா ஜெராமி ஜெராமின்னு பயங்கரமா கத்தி கூப்பிட்டுட்டு இருப்பா. அந்த பக்கம் ரெபேக்கா பாத்தீங்கன்னா நீ இப்படி கத்தனா இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி நீ எங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ற அப்படின்ற மாதிரி திருப்பி ரெபேக்காவை கேட்கிறா. அப்படியா, நான் உன்னை விட ஃபாஸ்டர், உன்னை விட ஸ்ட்ராங்கர், இந்த ஐலாண்டே நான் வந்து என்னன்னு பாத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படின்னா நான் ஏன் ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. சரி இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா இது வேலைக்கே ஆகாதுன்னு நம்ம ஸ்டெஃபன் சொல்லுவான். நானும் ஃப்ரெண்ட் ஆகலாம் தான் பாக்குறேன், என்ன பண்றது, கடைசியில என்னதான் டாக் பண்றாங்க, இதுல என்னையே ஈவில்னு வேற சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கஷ்டப்படாத, இன்னும் உனக்கு ஈவில் டேக குடுக்கல, நீ எனக்கு கொன்னுடனா உனக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி எலினா சொல்லிட்டு போறா. அப்படியே போகும்போது கீழே இருக்க ட்ராப்பை கவனிக்கவே இல்லை. பட் ஆனா ரெபேக்கா தான் வந்து எலினாவை காப்பாத்துவா. சோ எலினா காப்பாத்துனதுனால தேங்க்யூன்னு சொல்லுவா. பட் ஆனா ரெபேக்கா பாத்தீங்கன்னா உனக்கு என்ன நடந்தாலும் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, இருந்தாலும் காப்பாத்துனேன் அப்படின்ற மாதிரி நோஸ் கட் கொடுத்துருவா. சரி நீங்க இங்க போய் பாருங்க, நான் போயிட்டு போனியை போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து எலினா கிளம்பிடுவா. இந்த பக்கம் டேமன் உங்ககிட்ட விச்சு ஹண்டரு ராக்கு எல்லாமே இருக்கு, ஆனாலும் ஏன் இவ்வளவு பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் உங்க லைஃப அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஷேன் பாத்தீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி இது ஈஸி கிடையாது. இப்ப பாஸ்ட காமிக்கிறாங்க. பாஸ்ட்ல அந்த கிணத்துக்குள்ள விழுந்திருப்பான் இல்லையா, அப்ப வந்து அவங்க ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இவ்வளவு கொலைகள், அதாவது படுகொலைகள் நடக்கணும், அவங்க லைஃப சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதை அவர் ரெஃப்யூஸ் பண்ணுவார். இல்ல என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா அவன் ஒய்ஃப் கன்வின்ஸ் பண்ணுவாங்க, இவ்வளோ நடந்தாலும் தப்பு கிடையாது, ஒன்ஸ் சைலன்ஸ் வந்துட்டாரு அப்படின்னா அவர் எல்லாரையுமே உயிர் திழ வச்சிருவாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இததான் வந்து இங்க டேமன் கிட்ட இவர் சொல்றாரு. சோ அதனாலதான் பாஸ்டரை வந்து நீ மேனிபுலேட் பண்ணி இப்படி எல்லாரையும் சாக வைக்கிற மாதிரி நீ வச்சியா அப்படின்ற மாதிரி டேமன் கேட்கவும், ஆமா அவருக்கு அவங்க ஒய்ஃப் செத்து போனவங்கள பாக்கணும்னு ஆசை, அதனாலதான் அவர் அதை ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப டேமன் நமக்கு 3 சாக்ரிஃபைசஸ், அதாவது 3 தடவை இது நடக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி 2 நடந்துருச்சு. அதாவது யங் ஃபார்ம்ல 1, ஹாலிடேல 1, அப்புறம் 3வது எங்க நடந்துச்சு, நான் அதை எங்க மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவன் ஒரு மாதிரி பாத்துட்டே இருக்கான். அப்ப அதனாலதான் இங்க எல்லாரும் என்ன கூட்டிட்டு வந்திருக்கேன், சோ எங்களை வச்சு வந்து நீ வந்து படுகொலை நிகழ்த்த போறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். சோ இப்ப பயங்கர கோவத்துல இப்பவே அந்த மேஜிக்கல் கிணறு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உனக்கு தெரியும் இப்ப என்னால சொல்லவே முடியாதுன்னு ஷேன் சொல்லிடுறாரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்க கயிறு கிடக்குது, அதை பார்த்துட்டு சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க கேரோலின் இவன் கடிச்சிட்டான் இல்லையா, ரொம்பவே முடியாம
முடியாம இருக்கா. எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. சாரி எல்லாமே என்னால தான் நடந்துச்சு அப்படின்ற மாரி டைலர் சொல்லிட்டு இருக்கான். இல்ல, இல்ல இது உன்னோட தப்பு இல்ல. இது யாரோட தப்பும் இல்ல. அப்படின்ற மாரி கேரோலின் சொல்லவும், இல்ல நான் தான் வந்து கிளாஸோட எல்லா ஹைபிரிட்ஸையும் ஃப்ரீ பண்ணேன். அதனால தான் அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி சொல்லவும், இல்ல நீ வந்து அவங்களுக்கு புது லைஃப் குடுத்துருக்க. நீ லீடர்ன்னு அவங்கலாம் நம்புறாங்க. நீ உண்மையான ஒரு லீடர் தான். நீ வந்து சாரியா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்ற மாரி சொல்றா. அப்படியே அவன கிளாஸ் கிட்ட கூட்டிட்டு வந்து கீழ படுக்க வச்சுட்டு, உனக்கு எல்லா கண்ட்ரோலும் வேணும் அப்படிதானே? சரி உனக்கு இவ சாகணும் அப்படின்னா இங்கேயே வச்சு பாரு. அவ சாகுற வரைக்கும் பார்த்துட்டே இரு அப்படின்ற மாரி அங்கேயே சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான். இங்க டேமன் ஷேன கட்டி போட்டு வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். சொல்லு கியூர் எங்க இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்கவும், சரி சயர் பாண்ட் இல்லாம அவ மனுஷி ஆயிட்டா. நீ இன்னும் வேம்பயரா இருக்க. உங்க லவ் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போதே நல்லா அடிச்சு விடுறான். சரி அப்போ உனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா நீ இங்க இருந்து டீசென்ட்டா கிளம்பிடு. இந்த ஐலாண்டை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் ஏன் போகணும்? நீயும் சைலஸா என்ன பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்லைன்னா நான் அவனை கொன்னுடுவேன் அப்படின்னு டேமன் மிரட்டவும், கண்டிப்பா நீ என்னை கொல்லவே முடியாது. ஏன்னா வந்து போனி கீழே அதாவது அந்த கிணத்துக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் வந்து எலினாவும் உன்னை விட்டு போயிடுவா. சோ இதெல்லாம் நீ வந்து பாக்குறதுக்குள்ள நீ இங்கிருந்து பெட்டர் கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் வந்து அடிச்சுட்டே இருக்கான். நீ மத்தவங்கள மாதிரி என்ன மேனிப்புலேட் பண்ணலாம்னு நினைக்காத. நான் ஒன்னும் அந்த ப்ரொஃபசர் கிடையாது. என்னால நீ மேனிப்புலேட் பண்ண முடியாதுன்னு டேமன் சொல்றான். கோவத்தோட உச்சிக்கே போன டேமன் அப்படியே கழுத்தை திருப்பி கொன்னர்லான்னு வரும்போது டக்குன்னு எலினா வந்து காப்பாத்திடுறா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டி அங்கிருந்து டேமன் அனுப்பிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஷேனையுமே வந்து அந்த கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு போறா. அப்புறம் வெளியில வந்து டேமன் கிட்ட ஏன் இப்படி அவர் பண்ணிட்டு இருக்க? அவர் இல்லைன்னா போனிய வந்து சேவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், போனிய பத்திலாம் என்னால கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த கியூ இத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இப்ப வந்து ஏன் இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி எலினாக்கு டென்ஷன் ஆகுது. அதுக்கு டேமன் உனக்கு கியூர் கண்டுபிடிக்க வேண்டாம். நீ உனக்கு கியூர் எடுத்துக்கவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நான் இப்ப கியூர் எடுத்துக்கிட்டா என்ன ஆக போகுது? நான் மனுஷியா மாறினாலும் என்னோட லவ் மாற போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமா நீ மனுஷியா மாறிடுவ. உன் லவ்வும் மாறாது. ஆனா அப்புறம் என்ன ஆகும்? நீ வந்து உனக்கு வயசாகும். அப்புறம் நீ செத்து போயிடுவ. கொஞ்சமாச்சு ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோ இல்லைன்னா, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. நான் வேம்பயராவே இருப்பேன். நீ செத்து போயிடுவ. இது எப்படி வந்து சரியா வரும்னு கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லவும், நீயும் என் கூடயே கியூர் எடுத்துக்கோயேன் அப்படின்ற மாதிரி எலினா சொல்றான். இவனே ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். நீயும் கியூர் எடுத்துக்கோ. நம்ம 2 பேரும் ஒண்ணா வயசாகி செத்து போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ வந்து நான் ஸ்டெஃபன் நினைச்சு பேசிட்டு இருக்க. மறுபடியும் வந்து ஹியூமனா மாறணும்னு ஆசைப்படுறதெல்லாம் ஸ்டெஃபன் தான். ஆனா நான்லாம் அப்படி கிடையாது. இந்த மாதிரி என்னாலலாம் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இந்த ரெபேக்காவும் ஸ்டெஃபனும் காட்டுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கியா அப்படின்னு ஸ்டெஃபன் கேட்கவும், இல்ல இல்ல எனக்கு எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு டக்குனு ட்ராப்ல காலை வச்சிடறா. அப்படியே உடனே பாத்தீங்கன்னா ஸ்டெஃபன் அவளோட உயிரை காப்பாத்திடுறான். இவ்வளவு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பட் இந்த அம்பெல்லாம் என்ன கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிட்ட நெருங்கி வர, இங்க எங்கேயாவது எலினா சுத்திட்டு இருப்பா தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி நீங்க எல்லாரும் ஏன் வந்து நான் எலினா வெறுக்கிறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ரெபேக்கா கேட்கறா. ஆமா நீ தான் அவளை கொல்ல பார்த்திருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லவும், நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கெல்லாம் வந்து உங்களை லவ்டு ஒன்ன காப்பாத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்றீங்க. அதே தான் நானும் பண்ணேன். அவளை கொல்ல துணிஞ்சது என்னோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அப்புறம் ஒண்ணு மறந்துடாதீங்க. எலினாவும் என்னோட 2 பிரதர் வந்து சாகுறதுக்கு காரணம். சோ வந்து இங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான். நீங்க என்ன மட்டும் பேடா ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. இங்க எல்லாருமே பேட்னா குட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் எலினா போனி இருக்கிற இடத்துல போய் பாக்குறா. பட் ஆனா போனியே காணோம். எங்க போனானே தெரியல. இந்த பக்கம் ஸ்டெஃபனும் ரெபேக்காவும் வந்துடுறாங்க. எங்க போனா போனி அப்படின்னு கேட்கவும், இல்ல எங்களுக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இங்க வந்து ஷேனோட ஸ்டஃப் எதுவுமே இல்ல. போனியவும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. டக்குன்னு ரெபேக்காவும் போய் அந்த டாம் ஸ்டோன் இருக்கான்னு செக் பண்றா. டாம் ஸ்டோனும் இல்ல. அப்ப அது வந்து புரியுது. ஸ்டோனும் இல்ல. இப்ப விச்சும் இல்ல. அவர் எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாரு. அதாவது அந்த கிணறுக்கு கூட்டிட்டு போயிட்டாருன்னு இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி கெரோலினை காமிக்கிறாங்க. கெரோலின் பாத்தீங்கன்னா ரொம்ப முடியாம இருக்கா. நீ என்னை இப்படியே விட்டுட்டேன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பனா நீ செத்து போ. அப்பதான் வந்து இந்த டைலருக்குலாம் புத்தி வரும். இந்த மாதிரி ஹார்டா சொன்னாதான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றான் கிளாஸ். கெரோலின் பாத்தீங்கன்னா நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க. எல்லாருக்கும் கெட்டது செய்யற. அவங்க அம்மாவையும் கொன்னிட்ட. என்னையும் இந்த மாதிரி பண்ற. அதுதான் கிளாஸும் செம கோவமா, ஆமா நான் வந்து ஒரு பெரிய ஈவில். நான் இப்படிதான் கோவமா நடந்துப்பேன். எல்லாரையும் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் ஆனா கெரோலின் ரொம்ப பொறுமையா வந்து கிடையாது. நீ ரொம்ப ஹர்ட் ஆயிருக்க. அதனாலதான் இப்படி பண்ணிட்ட. ஆனா உன்கிட்ட ஒரு மனுஷ தன்மையும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். என்கிட்ட மனுஷத்தன்மை இருக்குன்னு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இவன் அப்படி பேசிட்டே கிட்ட வரான். எனக்கு தெரியும் கிளாஸ் உன்கிட்ட இருக்கு. நான் நம்புறேன். நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கோம். இவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சோ வந்து நீ வந்து கண்டிப்பா காப்பாத்துவ அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இவ கொஞ்சம் கொஞ்சமா அன்கான்சியஸ் ஆகி ஒரு மாதிரி ஃபுல்லாவே அன்கான்சியஸ் ஆயிடுறா. இவனுக்கு உடனே பயம் வந்தது. டக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் கையை கடிச்சு பிளட் கொடுக்க ஆரம்பிச்சிடான். அவளும் பாத்தீங்கன்னா அந்த பிளட்டை குடிக்கிறா. இந்த பக்கம் ரெபிகா வந்து இவளோட டென்ட்டுக்குள்ள எதையோ தேடிட்டு இருக்கா. எலினா வந்து கேக்குறா, என் டென்ட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. என் டாம் ஸ்டோன் எங்க அப்படின்ற மாதிரி கழுத்தை பிடிச்சு கேட்டுட்டு இருக்கா. திருப்பி எல்லாரும் என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களான்னு கத்திட்டு இருக்கவும் பின்னாடியே ஸ்டெஃபன் வந்து அவளை
விட்டுரு, அவ அத எடுக்கல அப்படின்ற மாரி சொல்லவும், இன்னும் இவளுக்கு டென்ஷன் ஆகுது. அப்ப டாம் ஸ்டோன குடுக்கறதுக்காக தான் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூட்டிட்டு போனியா? அப்படின்ற மாரி கேட்கிறா. என்னது நான் அப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறியா? நான் இவ்ளோ நாள், இவ்ளோ வருஷம் கஷ்டப்பட்டதே இந்த வேம்பயரா இருந்ததுனால தான். எனக்கும் இந்த கியூர் வேணும். அப்ப நான் இந்த மாரிலாம் வந்து எடுத்து குடுத்துருப்பேன். இந்த மாரி ஈஸியா வந்து இந்த கியூர விட்டு குடுத்துருவேன்னு நினைக்கிறியா? சரி, நீங்க எடுக்கல. அதுக்காக நான் எலினாவ ட்ரஸ்ட் பண்றேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்ற மாரி ரெபேக்கா சொல்லவும், டக்குன்னு எலினா என்ன பண்றான்னா, கீழ இருந்து ஒரு ஸ்டேக்க எடுத்து குடுக்குறா. இந்தா இது என்னோட ஆஃபரா நீ வச்சுக்கோ. நீ என்ன நம்ப வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லவும், உனக்கு புரியலையா? நம்ம எல்லாரும் ஏமாந்துருக்கோம் அப்படின்ற மாரி ரெபேக்கா சொல்லவும், கரெக்ட் தான். அவன் போனியே காணோம். ஷேன் மொத்தமாவே ஆள காணோம். டாம் ஸ்டோனும் இப்ப நம்ம கிட்ட இல்ல. டேமன் போனவன் திரும்பி வருவானானே என்னன்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம 3 பேர் மட்டும் தான் இருக்கோம். ஸோ வேற வழியே இல்ல அப்படின்ற மாரி எலினா சொல்றா. ஸோ ரெபேக்காவும் பார்த்தீங்கன்னா அமைதியா இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அந்த ஸ்டேக்கை வாங்கிக்கிறா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்பதான் ஷேனை காமிக்கிறாங்க. அவர் எங்கேயோ காட்டில் ஓடிட்டு இருக்காரு அந்த ஸ்டோனை தூக்கிட்டு. பின்னாடியே வந்து ஜெராமியை வாயெல்லாம் கட்டி போட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் அந்த பெரிய முடி வச்சுட்டு அப்பப்போ வந்தால் காமிச்சாங்க இல்லையா, அவன் தான் வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். சரி, இப்போ வந்து நீ இதுக்கு முன்னாடி வந்து இவனை அட்டாக் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை நான் இவனை எதுவும் அட்டாக் பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த பெரிய முடியை வச்ச ஆள் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ வேற யாரும் இந்த ஐலாண்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி போனி இங்கே வர, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஷேனும் பரவாயில்லையே லொக்கேட்டர் ஸ்பெல் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது, சரி நான் வந்துட்டே இருந்தேன், ஆனால் பின்னாடி இருந்த வழி மறைஞ்சிருச்சு. அதானே, அதை வந்து அவர் தான் மறைய வச்சார். அவர் ஒரு விச்சு, டேலண்ட்ஸ் ஆஃப் மசாக் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா அவர் என்ன பார்த்துப்பாருனா, நீங்கள் வந்து திரும்பி தப்பிச்சே போக முடியாது, அதனால தான் அந்த வழியை வந்து அவர் மறைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஷேன் சொல்கிறான். சரி, இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து சைலஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவன் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டேமன் தனியாக நடந்து போயிட்டு இருப்பான். எல்லாரும் வந்து நம்மளை இது பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு போயிட்டே இருக்கும்போதே அவன் மேலே வந்து ஒரு அம்பு வந்து பாயுது. யாரோ நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பு எடுத்து உடச்சி கீழே போட்டுறான். பின்னாடியே இருந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணுறான். செம்ம ஃபைட்டு நடக்குது. கீழே வந்து பிடிச்சி நீ அந்த 5 பேரில் ஒருத்தன் தானே அப்படின்ற மாதிரி டேமன் சொல்கிறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் ஒரு டேட்டுவும் இருக்குது. அந்த டேட்டுவை நமக்கு காமிக்கிறாங்க. ஆனால் வந்தவனை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டாங்க. அவன் டேமனே கீழே தள்ளி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மயக்கமடை வச்சிடறான். கீழே டேமன் விழுந்துடுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்காகவே நான் அந்த வேம்பயர் டைரீஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.